வாங்கிட்டு தான் போறாங்க, சாப்பிடல இன்னும். நாங்க ஆர்டர் பண்ண எதுவுமே எங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொடுக்கல. ஹே guys, வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு 1ஆம் தேதி, அதுவும் உழைப்பாளர் தினம், அதுவும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட்ரோ படம் பார்க்கறது தான் வந்திருக்கிறோம். ஸோ ரெட்ரோ FTFS வந்தாச்சு. இன்னும் வந்து உள்ள அலோவ் பண்ணல. உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா கடகடன்னு போயிட்டு நாங்கள் வர எதுவுமே சாப்பிடலங்க. செம்ம ஒரு பசியா இருக்கும். வாங்க உள்ள போகலாம். என்ன வேணும்? சிக்கன் சப்பு பாப்போம். உனக்கு பெப்சியா தண்ணி பாட்டில்? நல்ல பசியில் இருக்கிறதுனால காலங்காத்தால வந்து அப்படியே லைன்ல ஆமா இது குடிச்சு பாரு. ரொம்ப வஸ்ட். ஒரு சாஸ் பாக்கெட் பாப்கார்ன் கேட்டா நேற்றுக்கு பாப்கார்ன் தரானுங்க. பெப்சி கேட்டா கூலிங் இல்ல, மேல வந்து ஓடி போய் எடுத்துட்டு வரானுங்க. என்னதான் ரெடியா வச்சிருப்பீங்க? அதுக்குன்னு ஒரு பாப்கார்ன் கேட்டா அது ஒழுங்கா இல்ல, பெப்சி கேட்டா கூலிங் இல்ல, இது ஃப்ரெஷ்ஷா. எனக்கு பிடிக்கலன்னா அப்ப 3 பேர் நாங்க என்ன வாங்கிட்டு தான் போறாங்க, சாப்பிடல இன்னும். பவுடர் ஆட் பண்ண என்ன இது வந்ததே இல்லையாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பசிக்குதுன்னு சொல்லி தான் வந்து இங்கே ஆர்டர் பண்ண வந்தோம். நாங்கள் வந்துட்டு ஒரு பாப்கார்ன், மீடியம் பாப்கார்ன் ஒன்று, பெப்சி ஒன்று, தண்ணி பாட்டிலு, சிக்கன் சாண்ட்விச் அண்ட் சிக்கன் ஹாட் டாக் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஆனால் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண எதுவுமே எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொடுக்கல. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை தாண்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட்டே இல்லை. பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நேற்று பாப்கார்ன் அவன் கண்ணு முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டினான். சரி ஃபைன், ஏதோ வந்து மேலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்கன்னு பார்த்தா நேற்று பாப்கார்ன் கேட்டால் கஸ்டமர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றான். வாங்கிட்டு தான் போகிறாங்க, யாருமே சாப்பிடல. அதனால தான். அண்ட் பெப்சி நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து ஹாட் பண்ணி கொடுத்துட்டா, ஆனால் சாஸ் இல்லை. என்னவோ விடுங்க, சூர்யாக்காக சலிச்சுக்கிறேன். என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு. ஸோ லவ் லாஃப்டர் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஆஃப் வார் வரப்போகுது. ஒரு விஷயம் ரொம்ப ஷோராக சொல்லலாம், சூர்யா இஸ் ஹியர் டு ரீக்ளைம் திஸ் க்ரௌன். ஏன்னா வந்து கங்குவாலே வந்துட்டு அது பெருசாக வந்து போக வேண்டியது, அதுக்கான ப்ரொமோஷன்லாம் எல்லாமே இருந்தது. ஆனால் வந்துட்டு அது ஒரு மாதிரி எங்கேயோ மிஸ் அவுட் ஆயிடுச்சு. பட் ரெட்ரோ இஸ் டூயிங் ஒண்டர்ஸ். சூப்பராக இருக்கு படம். அண்ட் சந்தோஷ் நாராயண் ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குங்க, கனிமா பாட்டு பிளேஸ்மெண்ட்டு வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ பார்த்துட்டேன் அப்படி இருக்கு. படம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வாட்ச். ஆக்சுவலாக சூர்யாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் நவ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பாரு. பட் இதில் வந்துட்டு வேரியஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்துட்டு எமோஷன்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ விச் இஸ் அ குட் திங். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு மெசேஜ் இருக்கும், அதுவும் ஈழம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படம் வந்துட்டு எண்டிங் கிளைமேக்ஸ் வந்துட்டு சில பேருக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். பட் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சூப்பரான ஒரு வாட்ச். அண்ட் படம் வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்து. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, செம்ம ஒரு ஃபேனட்டிக்ஸான மூமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் படம் வந்து சூப்பரான வாட்ச். நீங்களும் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.